கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் 14 22 வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே யோவான் 5 29 வசனத்திலே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ரோமர் 2 வசனத்திலே, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆதியாகமம் 4 வசனத்திலே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நன்மை. 4 வசனங்களை வாசித்திருக்கேன். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன கிஃப்ட் வச்சிருக்காரு அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தீமையை யோசிக்கும் போது ஒரு மனுஷன் தவறிதான். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, சில குடும்பத்திலே ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கேன், நல்ல அழகாக சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், இந்த சோம்பாவும் கொடுக்கேன், நான் டெய்லி பைபிள் இத்தனை அதிகாரம் வாசிக்கேன், பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 20வது ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்போ தீமையை யோசிக்கிறாங்களோ அப்போ நேராக ஸ்டெப்பாக கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. அதை சிம்பிளாக எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, நான் வண்டி ஓட்டுறேன், வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ பார்த்துட்டா உடனே வண்டி லெஃப்ட் சைடு போயிடும், ரைட் சைடு பார்த்தா உடனே ரைட் சைடு போயிடும். கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துட்டு அப்படின்னா உடனே கண்ணு தெரியாது, உடனே வண்டி எங்கேயாவது சரிஞ்சிடும். சில இடத்துல ஆக்சிடென்ட் கூட ஆயிரும். நம்ம எவ்வளவுதான் தெளிவாக வண்டி ஓட்டினாலும் ஒரு தூசியோ இல்லை லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ எங்கேயாவது நம்ம பறக்க பார்த்துட்டு போயாச்சு அப்படின்னாலே அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிதானமா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து பொறுமையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே வேகமா வளரணும்னு நினைப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒரு ஸ்டெப்பு விழுந்துட்டாங்கன்னா தூக்குறதுக்கு 10 பேர் தேவைப்படும். நான் இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன் அப்படிம்பாங்க. அடுத்தாப்புல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பார்த்தா 1 மாசம் ஆயிரும். என்னன்னு கேட்டா வாழ்க்கை ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதியே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் டெய்லி கொஞ்ச நேரம் பைபிள் வாசித்து டெய்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறவங்க பாருங்க, நிதானமா அப்படியே மெதுவா ஸ்டெப்பா வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஒரே நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர்ந்து ஆசைப்படுவாங்க, அடுத்த நாள் கேட்டா முடியல அப்படிம்பாங்க. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரமும், நான் மறுபடியும் சொல்றேன், 24 மணி நேரமும் தீமையை யோசிக்காமல் நன்மையை யோசிக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும். 24 மணி நேரத்தில் ஒரு மனுஷன் எப்போ தீமை யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பல டைப்ல நம்ம பேசலாம். ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது தேவையெல்லாம் வீண் வார்த்தை பேசும்போது தீமையை யோசித்துருவாங்க. யார்கிட்டயோ பழகும்போது சில தீமையான காரியங்களை பேசி தீமையான யோசனை சிக்கிக்கொள்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஆனால் சில குடும்பத்துல ஞானவான்களா இருப்பாங்க, நீதிமான்களா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பாங்க. தேவையில்லாத இடத்துல நிக்க மாட்டாங்க, அவங்க நன்மை மட்டுமே யோசிப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலே கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப நம்ம நன்மை யோசிக்க ஆரம்பித்தால்
கிருபை சத்தியம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தோராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நன்மை யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன்னா வேத வசனங்களை நீங்க தியானிக்கும் போது ஆவியான உங்களுக்கு கற்றுத் தருவார். எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியணும், எதெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, எல்லாமே ஆவியான உங்களுக்கு டீச் பண்ணுவார். ஆவியான சகல சத்தியத்துக்குள்ள உங்களுக்கு வழி நடத்துவார், போதிப்பார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா முதல்ல நன்மையை யோசிக்கணும். ரெண்டாவது, அவருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். உங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து எப்போ வராரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்த்தால், அவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், நன்மை யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தை நீங்க அதிகமா தியானிக்கும் போது உங்க இதயத்துக்குள்ள ஒரு வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இரவு நேரத்துல ஒரு குடும்பத்துல சமாதானம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு படுத்தா தூக்கம் வரல, நான் புலம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கையில பைபிள் எடுக்கணும். அதை ஏன் நம்ம ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, நைட் நேரத்துல பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்பாங்க, வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லைம்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும், வீட்டில் வந்தோன்னே வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் யார்ட்டையாவது ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் நியூஸ் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தூங்கிடுவாங்க. இவங்க இருதயத்துக்குள்ளே இடம் காலியா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே பிசாசு உள்ள வருவான். கொஞ்ச நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உங்க இருதயத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவார். வேத வசனங்களை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே கையில பைபிள் எடுத்து நீங்க தியானிக்கிற பிள்ளையா இருந்தால் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நன்மையை யோசிக்கும் போது கிருபை சத்தியம் 2 கிஃப்ட் இருக்கு. அடுத்தாப்புல யோவான் 5:29 நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி, நன்மை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள போறாங்க. அப்ப நன்மை செய்யற எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ரோமர் 2:10 எவன் நன்மை செய்கிறானோ, எந்த குடும்பத்துல நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மகிமை, கனம், சமாதானம். மறுபடியும் சொல்றேன், மகிமை, கனம், சமாதானம். நீதிமொழிகள் 14:22 கிருபை சத்தியம், யோவான் 5:29 நித்திய ஜீவன், ரோமர் 2:10 மகிமை, கனம், சமாதானம். ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை செய்தால் மேன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதம் வேணும், எனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தியானிக்கிறது, கை கொள்றது, இது எல்லாமே முக்கியம். இதுதான் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு வளர்ச்சி பிரயோஜனமா இருக்கும். கரெக்டான வழியில ஆவியானவர் வழி நடத்துவார். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. பிரதர், நான் டெய்லி 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னாங்க. சில காரியங்களை சொன்னாங்க. அழகா கேட்டுட்டே இருந்தேன்.
ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், செல்போன் எவ்வளவு நேரம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 4 மணி நேரம் பாக்குறேன் அப்படின்னாங்க. பைபிள் 1 மணி நேரம் வாசிக்கிறாங்களா, செல்போன் 4 மணி நேரம் பாக்குறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கு? செல்போன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு அதுதான் கேள்வி. என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? சில குடும்பத்திலே நல்ல ஜெபிப்பாங்க, ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்குங்க. அது ஒரு வேதனையான காரியமா இருக்கு. 20 வருஷமாச்சு, நான் இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஜெபிக்கிற குடும்பம் தான், தரிசனம் பார்க்கிற குடும்பம் தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முழு பைபிளை வாசித்து முடிக்கல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பைபிளை வாசித்து முடிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது ஆசீர்வாதம். இதெல்லாம் எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒருவேளை நான் யாராவது கேட்டால், என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துல இருக்கும்போது சாபத்துல வாழ்ந்திருக்கேன். வேத வசனங்களை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, என்னை தாழ்த்தும் போது, அர்ப்பணிக்கும் போது, கீழ்ப்படியும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது மறைபொருளை வெளிப்படுத்தினார். அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். சத்தியம் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில் இப்படி குறை இருக்கு, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருபை தராரு. நான் மறுபடியும் சொல்றேன், வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நான் குறையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சத்தியத்தினால விடுதலை செய்கிறார், கிருபையினாலே மூடுகிறார். அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப என்ன செய்யணும்? நைட் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இன்னைக்கு முடிச்சிருவேன். உங்க வாழ்க்கையிலே நீங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்க கூட நேரடியா பேசுவார். அதுக்கு செல்போனோ வேற யாரையுமோ நம்ம சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல தேவனோட பாதப்பிள்ளை காத்திருக்கும் போது புது கிருபை, தேவனோட பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மையை யோசிக்கும் போதுதான் கிருபைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா சில குடும்பத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம சிந்தனைக்குள்ள தீமை வருதா, அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் உலகத்திலிருந்து சராசரி ஒரு மனுஷனா வியாபாரத்திலிருந்து அதிலிருந்து நான் வெளியில வந்தேன். என்னோட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக காலையிலிருந்து ராத்திரி வரை வியாபாரத்தில் இருப்பேன். மனுஷனோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தேன். வீட்டில் வந்தா நானும் டிவி பார்ப்பேன், நானும் செல்போன் பார்த்துருக்கேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எது தடை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிந்தனைக்குள்ளே என்ன வருது, அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் உள்ள வரும்போது அது நிறைய ஆபத்துக்குள்ள போய் மாட்டிக்கிடும். ஏன்னா நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் எப்ப பார்த்தாலும் எங்க சிந்தனைக்குள்ள தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நன்மை யோசிக்காம இருப்பீங்க. நன்மை யோசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே கிருபையும் சத்தியமே உண்டு. ஒரு மனுஷன் தீமையை யோசிச்சுட்டு இருக்கானா, அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும் அப்படின்னா நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கணும், நல்லதை யோசிக்க ஆரம்பிக்கணும். தேவையில்லாம கெட்ட காரியங்களை உட்கார்ந்து யோசிக்கும் போது பிரச்சனை, ஆபத்து, போராட்டத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அப்ப இரவனத்தை செய்தி என்ன அப்படின்னா, நன்மையை யோசிக்கிறீங்களா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க எப்போ நன்மை யோசிக்கிறீங்களோ அப்போ உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. தீமை அப்படின்னாலே ஈவில், பிசாசு. ஒரு மனுஷன் தீமையை யோசிக்கும் போது
அங்க பிசாசு தான் உள்ள இருப்பான், என்ட்ரு ஆயிடுவான். அதனால தீமை எதுன்னு சொல்லி ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கணும். நன்மையை நம்ம யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதபடியிலே இந்த இரவு நேரத்திலே எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த நாளில் எல்லா காரியத்திலும் கத்த பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளே கத்த சமாதானம் தந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் டியூட்டியில இருக்காங்கப்பா, நைட் நேரத்தில் டிராவலிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க குறைகள் குற்றங்களை மன்னிங்க. பரிபூர்ணமாக ஜீவனையும் தீர்க்காயுசு கட்டணும் ராஜா. யாரெல்லாம் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ, எந்த நாட்டுக்குள்ள எந்த சொல்லுறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமா சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். பரம வைத்தியர் இறங்கி வரணும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கணும். தேவையில்லாம சொப்பனம், தேவையில்லாம செத்த கிரியில், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. தாய் மூலியமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல அப்பா டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கணும். தேவையில்லாம சிந்தனை, தேவையில்லாம எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி தேவ கிருபையினால, தேவ ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் தேவன் சமாதானத்தை கட்டிட வேண்டும். நாளைக்குள்ள தேவைகள் கத்து சந்திங்க. இந்த நாளிலும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. யாரெல்லாம் பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாஜா. கடன்ல கஷ்டப்பட அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துவங்க. வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க கரத்திலே தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்தோடு ஜெபித்தவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.